ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீம் பன்னோட செகண்ட் மெத்தட் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நான் கிறிஸ்மஸ்க்காக க்ரீன் அண்ட் ரெட் தீமில் செஞ்சுருந்தேன். பட் என்னால் அப்போ அப்லோட் பண்ண முடியல. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஃப்ரைட் பன் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றத போட்டிருக்கேன். அதில் இந்த டோவும் க்ரீமும் எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ அதை பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்து இந்த டோவும் க்ரீமும் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அதே டோவில் நான் ரெட் கலருக்காக ரெட் லிக்விடும் க்ரீன் கலருக்காக க்ரீன் லிக்விட் கலரையும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கலர்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி அதை ஒரு பேனில் வச்சிடுறேன். இப்போ அந்த பேனில் நம்ம இட்லி வேக வைக்கிறது போலே இந்த டோவை அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes நல்லா கவர் பண்ணி வேக வைக்க வேண்டியது தான். இப்போ இதை நீங்கள் மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா அந்த மைக்ரோவேவில் வச்சு கூட ஒரு 10 minutesல நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மைக்ரோவேவ் இல்லாதவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். இப்போ அதே போல் க்ரீம் மீன் வயலில் நம்ம கலர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்து ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆறினோட எடுங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். க்ரீன் கலருக்கு நான் ரெட் கலர் க்ரீமும் அண்ட் ரெட் கலருக்கு நான் க்ரீன் கலர் க்ரீமும் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த க்ரீம் பன் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். அந்த டோ செய்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக்கரி ஸ்டைலில் ஒரு க்ரீம் பன்னை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்குங்க. See you in the next video. Bye bye.